தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் நேற்று இரவு பெய்த கனமழையால் அங்குள்ள போக்குவரத்து பணிமனைகள் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியுள்ளது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், விவரம். வணக்கம் பிரகாஷ். தென் வங்க கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தென் மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்தது. இதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நேற்று இரவு 8 மணிக்கு தொடங்கிய இந்த கனமழையானது சுமார் 6 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்தது. இந்த கனமழையின் விளைவாக திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய அரசு போக்குவரத்து பணிமனை முழுவதுமே தற்பொழுது மழை நீரால் சூழப்பட்டு வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இந்த தேங்கிய மழை நீரால் பணிக்கு வரக்கூடிய ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் மற்றும் பிற போக்குவரத்து பணிமனை ஊழியர்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள். அவர்கள் முழங்கால் அளவு இருக்கக்கூடிய தண்ணீரில் நடந்து செல்ல வேண்டிய ஒரு அவலநிலை ஏற்பட்டிருக்கிறது. தேங்கி கிடக்கும் இந்த அசுத்தமான மழைநீரில் நீண்ட நேரம் நடமாடுவதால் ஊழியர்களுக்கு டெங்கு, காலரா போன்ற பல்வேறு விதமான நோய் தொற்றுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அவர்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். பணிமனை வளாகம் மிகவும் தாழ்வான பகுதியில் அமைந்திருப்பதால் பல ஆண்டுகளாக மழைக்காலங்களில் இது போலவே மழைநீர் தேங்கி நிற்பதாகவும் அதனை நிரந்தரமாக அப்புறப்படுத்தவும் பணிமனை வளாகத்தை மேம்படுத்தவும் பல முறை கோரிக்கை விடுத்தும் தமிழக அரசு தற்போது வரை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. எனவே அரசு போக்குவரத்து துறை அதிகாரிகள் இந்த விஷயத்தில் உடனடியாக தலையிட்டு திருச்செந்தூர் பணிமனைக்குள் தேங்கி கிடக்கக்கூடிய இந்த மழைநீரை அகற்றவும் வருங்காலத்தில் இது போன்ற வெள்ளம் தேங்காதவாறு நிரந்தர தீர்வு காணவும் ஊழியர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தற்பொழுது தென் மாவட்டங்களில் குறிப்பாக திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தினசரி இரவு நேரங்களில் பரவலான மழை முதல் மிக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக அடுத்தடுத்து மாவட்டங்களில் பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக பல தாழ்வான இடங்களிலும் மழைநீர் தேங்கக்கூடிய காரணத்தால் நோய் தொற்று பரவக்கூடிய ஒரு அபாய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று இரவு தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் குறிப்பாக தாழ்வான பகுதியில் முழுவதுமே மழைநீராக சூழ்ந்திருக்கிறது. உடனடியாக தூத்துக்குடி மாநகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் ஆங்காங்கே தேங்கியிருக்கக்கூடிய நீரை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்திருக்கிறது. வரக்கூடிய காலங்களில் பருவமழை தீவிரமடைந்தால் நோய் தொற்று அதிகமாக பரவக்கூடிய ஒரு அபாயகரமான சூழல் இருப்பதால் இதில் உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பணிமனையாளர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறாங்க. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன். Years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும். ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.